கடவுள் இனமாக மாற இருக்கிறோம் என்று இந்த சிசிசி நமக்கு சொல்வதை நாம் படிப்பதில்லை, கவனிப்பதில்லை, கருத்தில் கொள்வதில்லை. அதனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், பொதுவாக கத்தோலிக்கர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், மார்ட்டின் லூத்தருடைய போதனையை கொண்டு வந்து மனதிற்குள் வைத்து கொண்டு, இதுதானே சிசிசி சொல்லப்பட்டு இருக்க வேண்டும், அதனால் நான் வருஷம் சிசிசியை படித்து நான் என்ன செய்ய போகிறேன், நானும் இவ்வளவு தியாலஜி கிளாஸ்லாம் முடித்தவன், இந்த கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னு சொல்லக்கூடிய சிசிசியை படித்து நான் இன்னமே கேட்டகிசத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் அநேக கத்தோலிக்க ரிலீஜியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரிலீஜியஸ் பீப்புள், லைட்டியை விட்டுருங்க, லைட்டிக்கு சிசிசின்னு ஒரு நூல் இருப்பதே தெரியாது. குருக்கள் கூட எனக்கு தெரிந்து ஒரு சில குருக்களுக்கு அப்படின்னா என்னான்னு கேட்குற குருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த லைட்டியை விட்டுருங்க, இந்த மற்ற ரிலீஜியஸ் பீப்புள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு தெரியாத கேட்டகிசமா, இத்தனை வருஷம் நாம் வந்து இதிலையே ஊறிட்டு இருக்கிறோம், என் வாழ்நாளையெல்லாம் விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு தெரியாத கேட்டகிசமா இதில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த சிசிசியை யாரும் படிப்பதில்லை. அப்படியே படித்தாலும் முதல் 25 சிசிசியை யாரும் படிப்பதில்லை. இதுதான் உண்மை. இது படிக்காதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த அடிப்படையில் இந்த புரிதல் இல்லாத நிலை வருகிறது. எந்த புரிதல் என்றால், இறையாட்சியின் மறைபொருளை குறித்த புரிதல். நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 13:10 போங்க. 10 சீடர்கள் கேட்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். பாருங்க, இந்த வசனத்தை தனியாக பெந்தகோஸ்து பாணியில் படித்தோம் என்றால் இது ஒரு பெருத்த அநீதியாக நமக்கு தோன்றும். பாருங்க, ஒரு கடவுள் இதை செய்யலாமா? மனிதர்களே செய்யக்கூடாத ஒரு செயல் என்னன்னா, உள்ளவர்களுக்கு மேலும் கொடுப்பது, இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதை எடுப்பது அப்படின்னு சொன்னால் உடனே என்ன நினைப்பீர்கள் என்றால், உள்ளவர்கள் என்றால் பணம் உள்ளவர்களுக்கு மேலும் பணம் கொடுக்கப்படுது. நம்ம அடிக்கடி இந்த ஆட்சியெல்லாம் குறை கூறும்போது என்ன சொல்வோம் என்றால், பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டு போகிறான், ஏழை ஏழை ஆகிட்டு போகிறான்னு சொல்கிறோம் அல்லவா, அதை கடவுள் செய்யலாமா என்பது போன்று இந்த வசனம் பார்த்தால் தெரியும். ஆனால் அதை கவனித்து படித்தோம் என்றால் வேறொரு பொருள் வரும். உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும்னா என்ன? புரிதல் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். என்ன கொடுக்கப்படும்? புரிதல் கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் வர்றீங்க, எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எதுக்கு? மேலும் புரிதல் கொடுக்க. எவ்வளோ படித்திருப்போம், அதிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் சேரணும். எது போய் சேரணும்? அது இதில் வளர்ந்ததுனால நான் சொல்கிறேன், மற்ற தவறாக நினைக்காதீர்கள். விண்ணரசின் மறைபொருளை அறிய வைக்க, விண்ணரசின் மறைபொருளின் புரிதல் உங்களுக்கு மேலும் கொடுக்கப்படும். அதுபோன்று ஒரு சிலருக்கு இந்த புரிதல் இல்லை என்றால்,